இதான் ரோடு. என்னென்ன பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து துறையூர் ரோட்டில் வந்து லாடபுரம் அப்படின்ற அந்த பேருந்து நிறுத்தம் இருக்கும். அதில் வந்து அப்படியே வந்தீங்கன்னா உள்ளுக்கு இந்த வியூவில் ஹில்ஸ் தான். நேராக போகிறோம் லாடபுரம் தாண்டி அருவி, நம்ம பார்க்க போகிற அருவி. வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலை தான் பெரம்பலூர்லேருந்து துறையூர் போகிற ரோடு. இந்த மலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா லாடபுரம் பேருந்து நிறுத்தம் இருக்குது. அதுக்கு இல்லைன்னா நான் அங்கே வந்து ஏசர் பெட்ரோல் பங்க் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த ரோடு. வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். லாடபுரம்ன்ற ஊர் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மலை இருக்குது. அதில் வந்து உத்தர அருவியை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். போகிற வழியில் இந்த மாதிரிலாம் வந்து நேச்சுரல் சீன்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா வந்துட்டுருக்கு இந்த பக்கம் அதிகமாக ஆட்கள் வந்துட்டு போகிறதுனால ரோடையே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. லாடபுரம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். லாடபுரம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் மயிலூத்து அருவி. ஆக்சுவலாக பெரம்பலூரில் வந்து ஃபேமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மயிலூத்து அருவியும் ஒன்று அதில் எழுதிருக்காங்க பாருங்கள், பச்சைமலை மயிலூத்து அருவி. ஸோ இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, லாடபுரத்தில் இருக்க அரசு உயர்நிலைப்பள்ளி. உண்மையிலேயே செம சூப்பராக வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. அது என்ன விருதுன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டாஃப்ஸ், இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, இந்த ஸ்கூலில் படித்த குழந்தைங்கள் வந்து இப்போ பெரியவங்க அவங்க நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லாடபுரத்தில் இருக்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தனியார் பள்ளிக்கு இணையாக சூப்பராக இருக்குது. அப்படியே போனோம்னா ஒரு கோயில், அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே திரும்பினோம்னா மயிலூத்துக்கான பாதை வந்துடும். இது அந்த கோயில் செம்ம பெருசாக இருக்குது. மாரியம்மன் கோயில் தான் இந்த பக்கம். இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே சிவன் கோயில் ஒன்று இருக்குது. குயின்ஸ் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் உங்களதெல்லாம் வைக்கலாம்ல கட் அவுட்டு. அக்னி மொபைல்ஸ் வழங்குபவர்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே யாருக்கிட்டையும் வந்து வழி கேட்கணுன்னே அவசியமே கிடையாது. ஏன்னா மலை எங்கே இருக்கோ அந்த பக்கம் தான் அருவி இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக தெரியணும். சுற்றி பாருங்கள், எந்த இடத்துல மலை பக்கத்தில் தெரியுது, இந்த இடம் தான் பக்கமாக இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம போகணும். வாங்க, பக்கமாக வந்துட்டோம். லாடபுரம் ஊரை வந்து கிராஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா பச்சை பசேர்னு இருக்கா. ஐயா ஏதோ பண்ணுறாரு அப்படியே பச்சை பசேர்னு. இதுக்கப்புறம் வந்து எந்த ஊரும் கிடையாது, நேராக அந்த மலைக்கு போனோம். ட்ராவல் தான். இந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்டே வாங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இதுலேருந்து நேராக மயிலூத்து அந்த அருவிக்கு போகிறது தான். ஃபுல்லாக காடு தான், ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் பார்க்க. இங்கே மிருகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது இடையில டெம்பட்டாக கண்டிப்பாக காமிக்கிறோம். தாத்தா பாருங்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவர் உட்காந்துருக்க இடத்துல நின்று போக வேண்டிய சூழ்நிலை. தென்னை மரம் தோப்பில் ஈசகுடி டேமுக்கு போகிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. வளைஞ்சு ஈசகுடி டேம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டேம் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோடு கடைசியில் எண்டுக்கு போகும்போது அந்த ஒரு வருது, அந்த ஒரு ஃபீல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நஞ்சை ஓட்டுறாங்க. இந்த சீசன் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் எங்கள் ஏரியாவில் சோளம் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நஞ்சை தான் அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க, ரொம்ப சின்னதாக, எவ்வளோ கிட்ட இருக்குது. பட் ஆனால் நம்ம அங்கே போக மாட்டோம், நேராக தெரியுது. அங்கே ஏற்கனவே நான் ஒரு வாட்டி தெரியுங்களா மலை உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா ஊற்றுற மாதிரி? கிட்ட போய் பார்ப்போம். இங்கே ஏதோ கிராமம், சின்ன கிராமம் இருக்குது. இது என்ன ஊருன்னு பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச லாடபுரத்துக்கு அப்புறம் ஊருக்குறாங்க. நம்ம இப்போ கரெக்டாக வந்திருக்க டைம் 4:30க்கு வந்திருக்கோம். சின்னதாக வந்து ஒரு குடும்பம் 2 குடும்பம் வந்து காட்டில் வந்து ஏறி இருப்பாங்க.
அந்த ஃபேமிலி வந்து இப்போ 40-50 வருஷம் இருக்கும்போது அவங்களோட பிள்ளைங்க எல்லாமே வந்து வீடு கட்டி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். அது காட்டில் அழகாக தனியாக வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். அது அவங்ககிட்ட கேட்டால் தான் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது மற்றவங்க வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமாக தான் தெரியும். அவங்களோட வீடு ரொம்பலாம் இல்லை, அதெல்லாம் உண்மைதான். நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே, ஆனால் ஒரு குட்டாக இருக்கும். இந்த பிரச்சனை இல்லை, காட்டில் அப்படியே வீடு கட்டி ஜாலியாக இருக்கோம்னா அது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஆலமரம் இருக்கும். 1986 சுமை தாங்கி கல். அதையே இப்போ சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த மரத்தை வந்து தெய்வமாக கும்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நியர்பையில் வந்துட்டோம் மயிலூத்துக்கு. வியூஸை வாட்ச் பண்ணுறதை விட இந்த வண்டியை தான் இப்போ வாட்ச் பண்ணிட்டு வரேன். எடுத்துட்டு நாளைக்கு அழுவக்கூடாதுல்ல. ரிவ்யூ எப்பா எக்ஸ்ரே பாருங்க, செம்ம சீனரிஸ். உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கு. ஆனால் சின்ன வயசில் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது என்னடா வீட்டில் காட்டில் போகிற மாதிரி மலையிலேயும் புல்லு முடிச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் இல்லை, பெரிய பெரிய மரம் அப்படின்றது இப்போ தான் தெரியுது. சின்ன வயசுல அதெல்லாம் நினைக்க தோணும்ல, என்னடா மலை ஃபுல்லாக வெறும் பச்சையாக இருக்கு. ஏன்னா இதான் ரோடா? நான் இதான் ரோடு, ஆஃப் ரோடு. சரி, நம்ம மயிலூத்துக்கு வந்த மாதிரி தெரியல, வண்டி ரிவ்யூ பண்ண வந்த மாதிரி ஆகி போச்சு. ஆன் ரோடு ஸ்பீடு, ஆஃப் ரோடு, சஸ்பென்ஷன். 1/2 அதிகமாக வந்தால் இதில் தான் வருமோ. அந்த ஓடை அந்தாண்ட ஓட இருக்கா? இந்தானே ஓட. ஆஃப் ரோடில் போயிட்டுருக்கோம். அந்த சொல்ல ஒரு திகிலான இடம், திகிலான இடம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு போனால் தானே அங்கே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஓகே தான். பார்த்தீங்கன்னா மணி 4:45 ஆயிடுச்சு. சூரியன் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம மயிலூத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த மலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னு தோணுது? நான் திருப்பதி போகும்போது அந்த சென்ட்ரல் ஹைவேல போகும்போது அப்படியே முன்னாடி பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய மலை தெரியும். அந்த மாதிரி இருக்கு. பின்னாடி வராங்களா? எப்படி இருக்கு? நான் அருவி வரைக்கும் ரோடு போட்டுப்பாங்கன்னு நினச்சேன். கார் முப்பாட்டு உள்ளுக்கு போயிருக்காங்க. ஒத்த தென்னை மரம், பயங்கரம். அது பனைமரம். யானே நீ? நான் இது பனைமரம், நான் ஒத்த தென்னை மரம் அங்கே அந்தாண்ட ஒரு இடத்துல இருக்கு. இன்னொன்று இருக்கா? நல்லா அடர்த்தியா இருக்கு. செம்மையா. காடு, மலை, மேகம், சூரியன், நான், நீ, கடல், வானம், அருவி. அந்த இடத்துல நான் சொன்னது ஒரு பையன், ஒரு ஆளு ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த வண்டி என்ன இங்கே நிப்பாட்டணுமா இல்லை உள்ள போகலாம்? அது வரைக்கும் போகலாம். நிப்பாட்டி போகணும், நிப்பாட்டியே போகலாம். இவ்வளோ கல் இருந்துச்சாப்ப? ஆஃப் ரோட்ல போகிறோம். எப்படி போகுது? வண்டியில் வைக்க முடியாம வண்டி ஆஃப் ரோட்ல போகிறோம். அங்கே நிப்பாட்ட அதான் அந்த இடம் தான் ரொம்ப மோசமாக இருக்கு. இங்கே நிப்பாட்டிக்கும். அவர் தான் ஓட்டு வராமே. இங்க விட்டா மலை மேலே ஏற்றி அங்கேருந்து கீழே வருவேன் நான். என்னப்பா பண்ணுற? சைலாக் என்னண்ணா அதில் இருக்குன்னு இப்போ தானே இந்த வண்டியை முதல்ல பார்க்குறேன். தெரியாத வண்டியில் ஆக்சுவலாக நம்ம வந்து 1 2 3 4 4 பேர் வந்து வண்டியை திருடுற மாதிரியே இருக்குப்பா. லாக்கா? இவன் அன்னைக்கு எனக்கு அண்ணன் இப்படி திருப்பினா தானே சைட் லாக் ஆகும். நீ என்ன இப்படி திருப்புறது கேட்டா? இன்னொரு விஷயம் ரைட்ல போட்டோம்னா அடர்ந்த காட்டுக்குள்ள, அமேசான் காட்டுக்குள்ள சொல்லலாம். பட்டி பின்னாடி ஒரு பையன் பைக் எடுத்துட்டு வராங்க.
நம்ம இப்போ வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்? மயிலுத்து அருவிக்கு வந்துட்டோம். இதான் அருவி. எங்க? ஓ, சொல்லியிருந்தேன் நான் ஷூ போட்டு வந்திருப்பேன். என்னாச்சு? இல்லை கொசு கடிச்சு கீழே விட வரனாருண்ணே. அது ஏறுங்க. வாங்கி வீட்டில் சும்மா தான் கிடக்கு. ஹலோ இங்கே பாருங்க, வேலுன்னு மேலே பேர் எழுதிட்டு இருக்காங்க. வேலு விகே. இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம இது இருக்குல்ல, இது என்னது? முள்ளு இருக்கும். வா, கேட்ச் பிடி. குட் ஆப்ஷன் கொடுத்துருக்க, கேட்ச் பிடி. நீங்க எதிர்பார்த்தது வந்து அண்ணே போன மட்டும் அவன்கிட்ட கொடுக்க கூடாது. ஜிவானி அவன் எப்போ அதை போட்டு உடச்சி பிரிச்சு பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதை அந்த தலையில மேலே வச்சுக்கிட்டு வா. விழுவாம வந்துருச்சுன்னா நீ பத்திரமா எடுத்துட்டு வருவ. இன்னும் ஏறணுமா? யோ, ஒரு பாத்திரியாம இங்கே போயிட போறாரு. மயில் இருக்க மாதிரி ஒரு மேதானா? ஏன் வரலையா? ஓ, தெரியலையே. சாமி, மயிலுத்து அருவி. ஆக்சுவல் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பராக வரும். மோட்டர் நிப்பாட்டுங்க, நம்பி ஓடுது. மேலே போகிறதே வேஸ்ட்டான். தெரியல, ஆனால் 4 பேர் தெரியுது. 2 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஏன்பா அவரை தள்ளி விட்ற? வீடியோ எடுக்கிறேன், இந்தாண்ட பாருங்க. அதான் செல்ல தனியாக வச்சு தான் எடுப்போம். அது வாட்டர் ப்ரூஃப் தானே. ஏறி வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. அவர் எடுத்து முடிச்சுட்டு காற்று எடுக்குமா? நீங்கள் வேணா ஒன்று பண்ணலாமே. 4 ஹலோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மயிலுத்து அந்த அருவி ஊற்றுறதை பார்த்தீங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் மேலே காமிச்சோம்ல, அந்த இடத்துல தான் இப்போ வந்து நாங்கள் இருக்கிறோம். இந்த இடம் வழியாக தான் தண்ணி கீழே போகுது. அப்படியே இந்த மலையோட அழகை பாருங்களேன்,
செம்மையாக இருக்குது இந்த இடத்துல வந்து அப்படியே நின்று பார்க்க வியூ. தண்ணி இந்தாண்டியும் ஊற்றுது, அது வந்து லைட்டாக போகுது. அப்படியே இப்படி போனால் இந்த இடத்துலேருந்து அப்படியே நின்று இந்த இடத்த பார்க்க அவ்வளோ வியூ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ஜாலியாக அனுபவிச்சுட்டு போங்க. இடம் செம்ம அருமையாக இருக்குது. ஈவினிங் டைமில் வந்துடுறதுனால அங்கே தூரத்தில் ஒரு லேக்கு தெரியுது, அது என்னென்னு கூட தெரியல. சூரியன் வந்து மறைஞ்சிச்சு, நம்ம அப்படியே பார்த்துட்டு சேஃபாக வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மயிலுத் அருவி. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாடபுரம் போகிற பாதையில் இருக்குது. லாடபுரம் தாண்டி, அதாவது பெரம்பலூர் டு துறையூர் ரோட்டில் லாடபுரம்ன்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த கட்டிங்கில் உள்ளுக்கு வந்தீங்கன்னா நம்ம அந்த மயிலுத் அருவி பார்க்கலாம். இப்போக்கே தண்ணி கம்மியாக இருக்குது, மழை நாளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் அந்த சைடும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாறைகளால் நிரம்பிய இந்த மலை. ஓகே, see you. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாடபுரம் மயிலூத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே பேக் சைடில் வியூ பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். தெரியுதா? சூப்பராக தெரியுது. ஃபுல்லாக பச்சை மலை பேக் சைடில் இருக்குது. ஃபுல்லாகவே க்ரீனரிஸ், அதாவது பச்சையாக தெரியும். அதனால தான் வந்து ஃபுல்லாகவே பச்சை மலைன்னு பேர் வச்சாங்களா நம்பரில். தண்ணி வந்து இப்போக்கி கம்மியாக வருது, மழை பெஞ்சதுன்னா ரொம்ப அதிகமாக வரும். சூப்பராக இருக்கும். முன்ன நாங்கள் வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த இடம் எல்லாமே தண்ணியால் நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வரும்போது தண்ணி நிறையா இருக்கும். மழையும் வியூவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் ஒன் டைம் நீங்கள் வந்துட்டு போங்க. பெரம்பலூரில் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நிறையா பேர்த்துக்கு வந்து நீங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ.